வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரிபிள்ஸ் கெமிஸ்ட்ரி சேனல். நாம இப்ப பார்க்க போறது யூனிட் 4ல இருந்துட்டு டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற டாபிக். டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த ப்ராசஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வாலடைல் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். நான் வாலடைல் இம்பியூரிட்டிஸ் அதோட கலந்திருக்கக்கூடிய லிக்யூட செப்பரேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் எடுத்திருக்கோம்னா அதுல வந்துட்டு நான் வாலடைல் இம்பியூரிட்டிஸ் இருக்கணும். ஸோ அந்த இதுல இருந்துட்டு நம்ம அந்த லிக்யூடை மட்டும் நம்மளுக்கு தேவையான பியூரான காம்பனண்ட்டை மட்டும் செப்பரேட் பண்றதுக்கு யூஸ் ஆகிறது தான் என்ன மெத்தடு, டிஸ்டிலேஷன் மெத்தடு. ஸோ இதுல பார்த்தோம்னா பாயிலிங் பாயிண்ட்ல நல்ல வேரியேஷன் இருக்கணும். நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த சாம்பிள்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், இப்போ 2 காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா அந்த 2 காம்பனன்ட்ஸோட பாயிலிங் பாயிண்ட்ல ஆல்மோஸ்ட் அந்த டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கணும்னா 40 கெல்வின் கிட்ட அந்த டிஃபரன்ஸ் இருக்கணும். அதுக்கு அந்த பாயிலிங் பாயிண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கணும், 2 காம்பனன்ட்க்கும் 40 கெல்வின் கிட்ட இருந்ததுன்னா நம்ம அதை வந்து அந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமா நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதுல எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நைட்ரோ பென்சின் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நைட்ரோ பென்சின், பென்சின், இப்போ இந்த 2 காம்பனன்ட் வந்து ஒரு மிக்சர்ல இருக்கு அப்படின்னா இதோட பாயிலிங் பாயிண்ட் நைட்ரோ பென்சினோட இது பார்த்தோம்னா பாயிலிங் பாயிண்ட் 484 கெல்வின், பென்சினோடது 354 கெல்வின். ஸோ இந்த மாதிரி பாயிலிங் பாயிண்ட்ல டிஃபரன்ஸ் நல்லா 40 கெல்வினுக்கு மேல இருக்கக்கூடிய காம்பனண்ட்டை செப்பரேட் பண்றதுக்கு தான் எது யூஸ் ஆகும், இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸுக்கு கீழே தான் எதெல்லாம் வருதுன்னு பார்த்தோம்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஆல்ரெடி ஸ்டீம் டிஸ்டிலேஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு, பாருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இதுல டிஸ்கஸ் பண்ண போறது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு காம்பனன்ட், 2 காம்பனன்ட் இருக்கிறதுல எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா டையத்தில் ஈத்தர் அண்ட் எத்தில் ஆல்கஹால். டையத்தில் ஈத்தரோட பாயிலிங் பாயிண்ட் 308 கெல்வின், எத்தில் ஆல்கஹால் வந்து 351 கெல்வின். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா நான் வாலடைல் இம்பியூரிட்டிஸ், இப்போ நம்ம சாம்பிள் எடுத்துட்டு நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது அந்த இம்பியூரிட்டிஸ் எதுவுமே வேப்பர் ஆயிருக்க கூடாது. அந்த நம்ம எடுத்துக்கக்கூடிய நம்ம யாரை செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க மட்டும் வேப்பர் ஆகி என்ன ஆகணும், வர்றத கண்டென்சர் வழியா நம்ம பாஸ் பண்ணுவோம். அந்த கண்டென்சர்ல வாட்டர் அவுட்லெட் இருக்கும். ஸோ அங்க குளிர்விக்கப்பட்டு நம்மளால பியூர் லிக்யூட என்ன பண்ண முடியும், செப்பரேட் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் இங்க டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல நடக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் கேட்டகரியான இதுல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இது யாருக்கு மெயினா யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நியரஸ்ட் பாயிலிங் பாயிண்ட். இப்ப 2 காம்பனன்ட் எடுத்திருக்கோம்னா பாயிலிங் பாயிண்ட் க்ளோஸ் டு ஈச் அதர். ஒண்ணுக்கு ஒண்ணு பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இருக்காது, ஆல்மோஸ்ட் ஒண்ணு போல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது தான் என்னது, இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். மெயினா இதுல இந்த மெத்தடை யூஸ் பண்ணி யாரெல்லாம் அந்த டிஸ்டிலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோலியம், கோல் டார் அண்ட் க்ரூட் ஆயில். ஸோ இந்த செப்பரேஷன்ல எல்லாம் யார் யூஸ் ஆகுறாங்க, இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்க்குலாம் பார்த்தோன்னா பாயிலிங் பாயிண்ட்ல ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இருக்காது, ஆல்மோஸ்ட் க்ளோஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல என்ன எடுத்துப்பாங்களாம், நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த சாம்பிளை வந்துட்டு அந்த ஃபிளாஸ்க்ல எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுலேயே வந்துட்டு அந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயே தெர்மாமீட்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் தென் அது நம்ம வேப்பர் ஆகி போகுதுன்னா எந்த டெம்பரேச்சர்ல அது வேப்பர் ஆகுது அப்படிங்கறது, அந்த எந்த பாயிலிங் பாயிண்ட்ல அது வந்து வேப்பர் ஆகும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அந்த டெம்பரேச்சர் வர வரைக்கும் மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஹீட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஹீட் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யாரை செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான குறிப்பிட்ட பாயிலிங் பாயிண்ட் மட்டும் நம்ம அதை அப்ளை பண்ணுவோம். ஸோ வேப்பர் ஆகி வரும். அண்ட் தென் அதை கண்டென்சர் வழியா பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்க கூலாகி என்ன ஆகிரும், நம்மளுக்கு பியூரான காம்பனன்ட் லிக்யூடா கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் எங்க நடக்கக்கூடிய ப்ராசஸ், இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இதுல கண்டிப்பா என்ன இருக்கும், அந்த தெர்மாமீட்டர் வந்துட்டு ஃப்ராக்ஷனேட்டிங் காலம்லேயே என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கும் அந்த கண்டென்சருக்கு இடையில அந்த மவுத் அந்த கேப்ல வந்துட்டு யார் வச்சிருப்பாங்க, இந்த தெர்மாமீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா?
இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக்ஸ் வேணும்ங்கிற கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்.